வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், அல்லி வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சும்மா ஜஸ்ட் ஒரு பாட்டில் வச்சு விட்டிங்கன்னா போதும். இதில் வந்து 2 கலர் இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த லைட்டு ப்ளூ ஒன்று, இது வந்து டார்க். இந்த 2 கலர் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் பாட்டில், ஒரு பெரிய பாட்டில் இந்த மாதிரி சின்ன பாட்டாக வச்சு அதில் அந்த கிழங்கு ஊனி விட்டிங்கன்னா கூட போதும், ரொம்ப அழகாக வரும். நம்ம அனுப்பும்போது இந்த மாதிரி பாட்டாக செடியை நம்ம எப்பயும் அனுப்புவோம் இல்லையா, செடிங்க அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டோம். இதனோட கிழங்குகளை மட்டும்தான் அனுப்புவோம். வரும்போது அந்த இலையெல்லாம் காஞ்சு தான் வரும். ஆனால் வந்து நீங்கள் நட்டு வச்சோன்னையும் அழகாக துளுத்து வந்துடும். ஒரு வாரத்துக்குள்ளே அழகாக துளுத்து வந்துடும். அருமையான வெரைட்டி. நிறைய பூக்கவும் செய்யுது. பாருங்கள், அங்கங்கே பாட்டில் இருக்குது. இது எல்லாமே நிறைய பூக்கவும் செய்யுது. பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் அந்த கப்பீஸ் மீன் மட்டும் உள்ளே விட்டுட்டோம்னா போதும். இதுலேயே மீன் தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக மீன் தெரியும். எல்லா கிளைமேட்டுக்கும் அது வந்து சூட்டபுளாக வரும். ஏன்னா கொசு வந்து முட்டை வைக்கும். அதனால் அதுக்காக நம்ம வந்து இந்த கப்பீஸ் மீனை செலக்ட் பண்ணி விட்டோம்னா போதும், சூப்பராக வரும். பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஒரு தடவை கொஞ்சம் டிஏபியும் வெர்மி கம்போஸ்ட்டு, இல்லைன்னா அந்த மாட்டு சாணம் தட்டை, அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாட்டில் வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே ஊனி விட்டிங்கன்னா போதும், அருமையாக பூக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நிறைய பிளான்ட் எங்கிட்ட கிடையாது. இது ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க, அதனால் அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம கொரியரில், எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.